வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் ஹிட்லர் அவர்களுடைய தெரியாத ஒரு 10 விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்வைப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வந்து நான் போன வீடியோவில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸுடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். முழு பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹென்ரி கேட் அப்படிங்கிறதான் அவரோட உண்மையான பெயர், முழு பெயர். இதுதான் இந்த வீடியோட ஆன்சர். யாருக்குமே ஆன்சர் பண்ணலாம், பரவாயில்ல, நானே சொல்லிட்டேன். இனிமேல் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹிட்லரை பற்றி பார்த்துருவோம். அண்ட் வந்து நமக்கெல்லாம் ஹிட்லர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான ஒரு மனுஷன், தனக்காக யாரை வேணாலும் அழிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப டெரரான ஒரு மனுஷன். அது வந்து வில்லன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த பேரை கேட்டாலே வில்லன் அப்படிங்கிறத ஞாபகம் வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி செஞ்ச விதம் அப்படி. ஆனால் அவருக்குடையும் நல்ல ஒரு குணாதிசயங்கள்லாம் இருந்துச்சு, நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நம்ப முடியாத விஷயந்தான். ஆனால் அதுதான் உண்மை. அவர்கிட்டையும் ஒரு 10 விஷயங்கள் வந்து அவர் லைஃப்பில் இருந்து நான் எடுத்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி பேசுகிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் அப்படிங்கிறவருக்கு 2-3 தடவை வந்து ஒரு நாளைக்கு குளிச்சே ஆகணுமாம்மா. அவர் குளிச்சுப்பாராமா டெய்லியும். நம்மளை வந்து ஒரு நாள் குளிக்கிறதே பேச, அவர் வந்து 2-3 தடவை வந்து கண்டிப்பாக குளிச்சு வரோமா. அவரோட உடல் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக நினச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்களை அவர் ரொம்ப ரொம்ப சைவமாமா. வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு மனுஷன், நான்வெஜ்ஜஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து விலங்கு அப்படிங்கிறத வந்து கொள்வது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதில்லை, ட்ரிங்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எதனால் அப்படின்னு நினைக்கே தெரில. அவ்வளோ பெரிய மனுஷன் ஸ்மோக் பண்ணிக்கலாம், ட்ரிங்க் பண்ணிக்கலாம், அது பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. அண்ட் அதை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஓவியம் அப்படிங்கிற 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியம் அப்படிங்கிறதுல வந்து ஹிட்லர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அதிபுத்திசாலி அப்படின்னே சொல்லுவாங்க. ஓவியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா முறை, ஆனால் சூப்பராக வரைவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னது எல்லாமே அவரை பற்றி. அண்ட் இதுக்கப்புறம் சொல்லப்படுற விஷயங்கள் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மக்களை எப்படி ஆட்சி செஞ்சாரா அப்படிங்கிறத பற்றி. அண்ட் 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டில் வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு சமயத்தில், மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பசியில் வாடிக்கொண்டிருந்த அந்த சமயத்தில், ஜெர்மனி எப்போ அதுலேருந்து ஹிட்லரோட ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிச்சோ, அதாவது ஹிட்லர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாரோ, அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வந்து ரொம்ப பின்தங்கியிருந்த ஜெர்மனி, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பின்தங்கியிருந்த ஜெர்மனி, அந்த ஹிட்லர் அப்படிங்கிறவரை ஆட்சி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவர் பெரிய வந்து ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஹிட்லரால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள். இப்போ சில ஊர்லாம் பார்த்துருப்பீங்க, சில ஸ்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. பணக்காரவங்களுக்கு இந்த சட்டம், ஏழைகளுக்கு இந்த சட்டம், இல்லை நடுத்தரமானவங்களுக்கு இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. பிரித்து பாகுபாடு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் இப்படி தான் அந்த நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தபோது எந்த ஒரு தொழிலாளிகளும் போய் அவர்கிட்ட வந்து கை கட்டி நின்று இல்லை வந்து போராட்டமே பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஹிட்லர் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்க, தொழிலாளிகள் வந்து நிறைய சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எப்போ ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தாரோ, ஆட்சி நடத்திட்டு இருந்தாரோ, அப்போ வந்து இது வரைக்கும் ஒரு தொழிலாளி கூட முன்னாடி போய் நின்று எதுவுமே கேட்டதே இல்லையாமல், எதுவுமே செஞ்சதே இல்லையாமல். ஏன்னா தேவைப்படுற விஷயங்கள் அவரே வந்து செஞ்சு கொடுத்துருவாராமா. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரே செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த தொழிலாளியுமே ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் அவர் ஆட்சி காலத்தில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அண்ட் ஏழை மக்களுக்கும் 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கும் பயன்படுற விதத்தில் அந்த கார் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. இப்போ பணக்காரவங்க தான் அந்த காரில் போகணும், ஏழைகள்லாம் அந்த காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாகுபாடு இல்லாமல் அந்த கார் டிசைன்ஸ் கூட ஏழைகளுக்கும் போய் சேரணும், பணக்காரங்களுக்கும் சில பேர்த்துக்கு நல்லா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அந்த கார் வந்து டிசைன்ஸ் விதவிதமான டிசைன்ஸோட, விதவிதமான ஒரு டெக்னிக்கல்ஸோட பண்ண சொல்லி சட்டம் ஃபஸ்ட்டு போட்டவரே நம்ம ஹிட்லர் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க.
அண்ட் இது வந்து ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தர்கள் அப்படிங்கிறவரை வந்து ரொம்ப ரொம்ப யுத்தர்கள் இனத்தையே வந்து ஹிட்லர் அப்படிங்கிறவர் ரொம்ப 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 வெறுத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுத்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து அந்த யுத்தர் இனத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் இவர் காதலிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்போவுமே வில்லன் ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லனோட பொண்ணால் எப்போவுமே ஹீரோ காதலிப்பார். அது மாதிரி தான் இதுலேயும் அவருக்கு பிடிக்காத ஒரு இனத்தோட பெண்ணை தான் இவர் காதலிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது சிரிப்பு தான் வருது நம்மளுக்கே கேட்கும்போது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 10 விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், அதை பற்றி சொல்லிட்டேன். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம 1000 சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலயமா கேட்டுக்கிறேன். அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க. அண்ட் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறத எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வி. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்கள் டைமை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ. பை பை. சி யூ ஃப்ரம் தமிழன் விஜயாரி. டாடா. பை பை. சி யூ.